தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. நார்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. Very good evening to everyone. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல் முறையாக நமது சென்னையில் நார்வே தமிழ் ஃபெஸ்டிவல் தமிழர் அவார்ட் 2015 celebration of global Tamil cinema. இந்நிகழ்ச்சி கடந்த 2010 இருந்து முழுநீள திரைப்படங்கள், குறும்படங்கள், மியூசிக் வீடியோஸ், ஆவணப்படங்கள், அனிமேஷன் பிலிம்ஸ் எல்லாவற்றிற்கும் திரையிடலும் 30 பிரிவுகளுக்கு மேற்பட்ட தமிழர் விருதுகளும் வழங்கும் விழா. Yes, நமது நார்வே தமிழ் film festival award வெற்றிகரமா 6வது ஆண்டு இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். And first of all we have to give a big round of applause for that. And சின்ன திரையில் வண்ண கோலங்கள் படைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் ராஜ் டிவி இந்த நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குகிறது. And Festival Awards 2015 பற்றி ஒரு சிறிய introduction கொடுக்கிறதுக்கு can we have Mr. Uday, music director as well as one of the committee members on stage. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். விவேக் சார் 2000 கண்டேன் சீதை படத்தில் உங்களை நான் ஒரு பாட்டு பாட வச்சிருக்கிறேன். விஞ்ஞானத்தை நம்பின்னு ஒரு பாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஐபிஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, இன்னும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விழாவை பற்றி ஒரே ஒரு சிறிய அறிமுகம் சொல்வதற்கு எனக்கு கடப்பாடு இருக்கிறது. வசீகரன் என்னுடைய நண்பர். பல ஆண்டுகளாக ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே எங்களுடைய நட்பு இருக்குது. நான் அவரு சேர்ந்து நிறைய மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக 2010வது ஆண்டில் இந்த ஒரு தமிழர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று டிசைன் பண்ணி ஒரு விருது வழங்குகிற நிகழ்ச்சி நார்வேல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணார். அந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடிவியை சேர்ந்த தனஞ்சயன் சார் நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் சசிகுமார் சார், அப்புறம் சமுத்திரக்கனி சார், மிஸ்கின் சார், எஸ்பி ஜனநாதன் சார் எல்லாருமே போய் இந்த விழாவை பெருமைப்படுத்தினாங்க. இந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சிக்காக நார்வேயிலிருந்து வசீகரன் வந்திருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து செழியன், தர்ஷினி அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் இந்த சென்னைக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி விருது வழங்குகிற விழா. நார்வேக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த வருஷம் விருது வழங்கி பார்க்கலாமே சென்னையில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விழாவை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது சிறகு விரிக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த பெரிய ஒரு முயற்சியும் சின்ன ஒரு புள்ளியில் தான் ஆரம்பமாகும். இது ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பமாகி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திரையுலக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவோடும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. And now I would like to request Mr. Vasigaran, please come onto the stage, sir. And he is the festival director of Norway Tamil Film Festival. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை மாநகரம் அனைவருக்குமே பிடித்தது. உங்களைப் போலவே தாய் தமிழகத்தில் இந்த தமிழர் விருது வழங்கும் விழாவினை இங்கே நாங்கள் முன்னெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் பட்டுக்கொள்கிறோம். அதன் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு விவேக் அண்ணா, அதை தொடர்ந்து மிச்சம் விருதுகளை பெற இருக்கின்றார்கள் 12 கலைஞர்கள் என்று. அவர்கள் அனைவரும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாமதத்துக்கு முதல் மேலா வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ் திரைப்பட விழா ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்வி நிறைய மக்களுக்கு, உலகம் பூராகவும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் 6 கோடி
மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் புறா ஒரு 8 கோடி மக்கள் இருப்பாங்க. தமிழ் மக்கள் வந்து அனைத்து உலகத்திலையும் வந்து இன்றைக்கு தமிழர்கள் இருக்காங்க. வந்து அந்த வகையில் எனக்கு ஒரு சின்ன கனவு, 2000 ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ திரைப்பட விழாக்கள் நடக்குது, திரைப்படங்கள் வழியாகுது, நல்ல தமிழ் திரைப்படங்கள் வருது. இதை ஏன் உலகத்தில் உச்சியில், அதாவது நோர்வேயில் நோபல் பிரைஸ், அதாவது சமாதானத்துக்கான பரிசு வழங்குகிற ஒரு நாட்டில் உயர்ந்த விருதை தமிழர்களுக்கு, அதாவது தமிழர் விருதுன்னு சொல்லி தமிழர்களை அங்கீகரிக்கிற ஒரு விருதாக செய்ய வேண்டும் என்பது ஒரு சிறுங்கனவு. அந்த கனவுக்கான விதை எனக்கு 2000 ஆண்டு மிலேனியம் என்று சொல்வார்கள் அன்று விழுந்தது. அதை நான் 2010ஆம் ஆண்டு தான் அதை ஆரம்பித்தேன். ஏனென்றா யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் நான் செய்ய முடியாது, என்னையே நம்பி நான் ஆரம்பித்தேன். அந்த வருடத்தில் என்னோடு இங்கே வந்திருக்கின்ற செழியன், தர்ஷினி மற்றும் நலாயினி, அழகேஷ், இங்கே சென்னையில் உதயன் மியூசிக் டைரக்டர் என்னுடைய நண்பர், ஜெர்மனியில் பெர்லின் திரைப்பட விழாவில் ஜூரியாக பணியாற்றுகின்ற குளோரியானா செல்வனான், இவர்கள் அனைவருமே இந்த 6 ஆண்டுகளில் எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்து இந்த விழாவை, என்னுடைய கனவை நனவாக்கி அதை தமிழ் மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள எங்கள் அன்பு உள்ளங்கள், சென்னை தமிழ் எங்களுக்கு பிடிக்கும், எங்கள் தமிழ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாருக்குமே முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த திரைப்பட விழா தொடங்கப்பட்டதற்கான நோக்கங்கள் எங்களுடைய இணையதளத்தில் ntff.com.no என்ற இணையதளத்தில் இருக்கின்றது. இது தொடர்ந்து இந்த வருஷத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழ் மொழி அல்லாத உலக மொழி திரைப்படங்களுக்கும் விருது வழங்க ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது முதலில் ஒரு டனிஷ் குறும்படத்துக்கு வந்து சிறந்த குறும்படமாக தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வரலாறு ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்த வருஷத்திலிருந்து, அதாவது 7வது வருஷத்திலிருந்து தனிய தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கு 30 பிரிவுகளில் விருது இருக்கின்றது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கன்னட படம், தெலுங்கு, ஸோ இந்த மாதிரியான பிரிவுகளில் விருது கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி உலகம் பூரா இருந்து எங்களுக்கு இந்த வருஷம் சைனாவில் இருந்து, யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு படம் வந்திருக்கு, அதே மாதிரி ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கு, லண்டன்ல இருந்து வந்திருக்கு, தமிழ் மொழி அல்லாத படங்கள். இவர்களுக்கு வந்து தமிழர் விருது கொடுத்து தமிழருடைய பெருமையை அங்கு அந்த மொழிகளுக்கும் விதைக்க வேண்டும் என்ற நோக்கமும் எங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கு. அந்த விஷயத்தில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த சென்னை மாநகரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இந்த விருது வந்து ஒரு ஒஸ்கார்ன்னு சொல்லி எல்லாரும் ஓடுற மாதிரி தமிழர் விருது கண்டிப்பாக வருமென்றது என் குழுவினுடைய நம்பிக்கை. இந்த வகையில் இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நார்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. இப்போ நம்ம கொடுக்க போற அவார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் KS பாலச்சந்திரன் அவார்ட். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் அந்த அவார்ட் வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் இளமையா யூத்தா இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் அவரு. ஸோ ப்ளீஸ் சார், விவேக் சார், கம் ஆன் டு தி ஸ்டேஜ் டு கெட் திஸ் அவார்ட். அண்ட் இதை கொடுக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சீஃப் கெஸ்ட் நாங்க மைண்ட்ல வச்சிருந்தோம். ஓகே, இவங்களை வச்சு இந்த அவார்டு இவங்களுக்கு கொடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவருக்கு கொடுக்கணும், நான் வந்து அன்பால மட்டும் தான் அவார்ட் கொடுக்க முடியும், வேற யாருமே வந்து அதை சாத்தியமே இல்லை, வேற யாரும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இந்த நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டீமை நான் மேடை கூப்பிடுறேன். ஸோ அவங்க தான் இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ் ப்ளீஸ். விவேக், அட பாவிகளா என்ற ஒரே வார்த்தையில் நாம் அனைவரையும் சிரிக்க வைத்தவர் தான் சின்ன கலைவாணர் விவேக். இவரை இதுநாள் வரை ஒரு நகைச்சுவை கலைஞனாகவே மட்டும்தான் நாம் பார்த்து வந்தோம். ஆனால் விவேக் ஆரம்பத்தில் ஒரு மேடை கலைஞர். எனக்கு நன்றாக நடிக்கவும் வரும் என்று இவர் நடித்த திரைப்படம் தான் பாலா. இப்படத்திற்கு எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அவரே பல பேட்டிகளில் கூறியிருந்தார். இந்நிலையில் இவர் மனம் குளிரும்படி நார்வே தமிழ் திரைப்பட தமிழர் விருது விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை நான் தான் பாலா படத்திற்காக விவேக் பெறுகிறார்.
அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்கள் லேட்டாக கிடைச்சாலும் டிலேயாக கிடைச்சாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வகையில் நான் தான் பாலான்ற நான் வந்து மெயின் கேரக்டர், லீடு கேரக்டர், ஹீரோ கேரக்டர் பண்ண நான் தான் பாலா படத்திற்கு ஆக்டர் KS பாலச்சந்திரன் அவார்டு அப்படின்ற ஒரு சிறப்பு விருதை கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்கிறாங்க இந்த நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அமைப்பு. இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவிலேயே ஒரு தொழில்முறை காமெடியன், அதாவது கமர்ஷியல் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் காமெடியனாக இருக்கிற ஒரு காமெடியன் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடியே இல்லாமல் ஒரு சீரியஸ் கேரக்டர், ஒரு சோஷியல் தீமை எடுத்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு சீரியஸ் ஃபிலிம் பண்ணேன்னா அது நான் ஒருத்தனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட ஹியூமர் இல்லாமல். ஆனால் அதற்கான அங்கீகாரம் வந்து இங்கே எனக்கு பெருசாக கிடைக்கல. எத்தனையோ விருது வழங்க விழாக்களில் கூட நான் தான் பாலாவை வந்து யாருமே கண்டுக்கலை. காரணம் அவங்க விவேக்னா காமெடி தான் பண்ணணும், அவர் ஏன் சீரியஸ் கேரக்டர் பண்ணுறாருன்னு ஒதுக்கிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் எங்கோ கடல் கடந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த அமைப்பு வந்து இந்த படத்தை பார்த்து இதற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த உழைப்பையும் முயற்சியும் பாராட்டி எனக்கு ஒரு சிறப்பு விருது வழங்கியதற்காக நான் அந்த அமைப்பையும் அதை அமைப்பை சார்ந்த வசீகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை அந்த விழா அமைப்பை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உதய் நமக்கு மியூசிக் டைரக்டர் உதயா பேசும்போது சொன்னார், எல்லாமே ஒரு சிறு புள்ளியில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு. ஆனால் ஆரம்பிக்கப்படட்டும், இப்படி தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக வலு ஏறி ஒரு காலத்தில் வந்து நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் நமக்கு கிடைக்காதா, நார்வே தமிழர்கள் நடத்துகின்ற அமைப்பிலிருந்து நமக்கு ஒரு விருது கிடைக்காதா அப்படின்ற ஒரு இயங்குகின்ற நிலைமை கலைஞர்களுக்கு வரும். இதுக்கு நீங்கள் கை தட்டலாம். என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And next award is Best Short Film Actress Award and it goes for Soundarya Chitti. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த 2015ஆம் ஆண்டு தெய்வா மூவியில் கதாநாயகியாக நடிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதில் நம்மளுடைய நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எனக்கு நல்ல சிறந்த ஒரு நடிகையான ஒரு தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த அவார்ட் கொடுக்க காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் ஏறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னுடைய தெய்வா டீம் மட்டும்தான். அதில் வந்து எனக்கு தெய்வா டீமில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 21 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன காரணம்னு தெரியாது, எதுவுமே சரி வரையில. ஆனால் என்ன பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் இருந்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் சார் இங்கே இல்லை, இருந்தாலும் என்னை மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிக்கிறேன். And what's next? What is next? எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம அந்த ஷோ கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ அந்த வகையில இப்போ நமக்கு ஆர்ட்ரோப் டீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ டீம், தி ஸ்டேஜ் இஸ் yours.
தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. Alright, and the next award is to be presented by Thambi Ramaya sir. Can you please come onto the stage? And the award goes to Vamsi Krishna Kota for the film Sani Yutham. Thambi Ramaya sir, நீங்க ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக. இது 6வது வருடமாக இந்த விருது தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பை தொடர்ச்சியாக நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என்பது காலம் நம்மளுக்கு நிறைய உணர்த்தி இருக்கிறது. அந்த வகையிலே இதை மற்ற கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்து இதை சகோதரர் வசீகரன் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மைனா படத்திற்காக இந்த விருது நாங்களும் வாங்கியிருக்கோம். அதை நார்வேக்கு சென்று எங்களது இயக்குனர் திரு பிரபு சால்மன் அவர்கள் வந்து என் சார்பில் தம்பி விதார்த்து எங்களுக்கு சார்பில் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பு தம்பி பாபி ஷிம்கா இன்றைக்கி வந்து ஒரு அதிகபட்ச வாண்டட் ஒரு உதவி இயக்குனர் ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற பொழுதே அந்த கதையோ அல்லது கதாபாத்திரமோ வளருவதற்கு ஒரு சில நடிகர்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன் அந்த அவங்களுடைய அந்த ஆற்றல் தான் முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இளைஞன் ஒரு நாளைக்கு இயக்குனர் ஆகணும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து ஒரு பேடாமை தொடுகிற பொழுது பாபி ஷிம்கா முன்னால் வந்து நிற்கிறாரு. அந்த வகையில் அந்த தம்பி வந்து அதையெல்லாம் தாண்டி பின்புலம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஊரில் பிறந்து அவருடைய பேட்டிகளோ மற்ற விஷயங்களோ நம்ம பார்க்கிற பொழுது பெருமையாக இருக்கிறது. ஒரு இளைஞர் நான் வந்து தம்பியை பார்த்த பொழுதே சொன்னேன், தம்பி நேரம் படத்தை பார்த்துட்டு அப்படி பெருமைப்படைஞ்சிட்டேன், எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடவும் அவர் இந்த தொழில் மீது கொண்ட அந்த சிரத்தையின் காரணமாகவும் தேசிய விருது பெற்று இன்றைக்கி எளிமையாக அமர்ந்திருக்காரு. நான் எனது வயசுக்கு தேசிய விருதை வாங்கிட்டு அமைதி காட்பது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அனுபவங்கள் ஜாஸ்தி இருக்குது. ஒரு இளம் வயதில் ஒரு தேசிய விருதை வாங்கிவிட்டு ஒரு சபைக்கு மரியாதை கொடுத்து ஒரு அமைதியாக இருக்கிறதுன்றதெல்லாம் அது வந்து அவர் செல்ல வேண்டிய தூரம் நிறையா இருக்கிறது. நிறைய படங்களில் கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சிக்கு எனது வாழ்த்துக்கள். காவிய தலைவன் படத்தில் நான் மலை படத்திற்கு நான் வசனம் எழுதின பொழுது வேதிகா நான் வந்து நடிகர்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுக்குற பொழுது வேதிகா ஏன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னது. ஸோ அது காவிய தலைவன். ஸோ எல்லாரையும் பார்க்கிற பொழுது இங்கே வந்து சென்றவர்களுக்கும் விருது வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் இன்னும் எதிர்காலத்தில் விருது வாங்க காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த எளியவன் சார்பிலும் இந்த வசீகரன் சார்பிலும் நன்றி சொல்லி பாராட்டுகிறோம். அடுத்ததாக வந்து ஒரு அவார்ட் கொடுக்கணும். ஸோ அந்த அவார்ட் வந்து உங்கள் கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் ஆசைப்படுறாங்க. அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அவார்ட்? And the next award is the Best Character Award. பாபி சிம்மா கடந்த வருடம் தமிழ் சினிமாவின் ஹீரோக்களை நடுங்க வைத்த நடிகன் என்றார் அது நம் அசால்ட் சேது என்கிற பாபி சிம்மா தான். ஒரு படம் ஜிகர்தண்டா என்ற ஒரே படம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் தன் ஈவு இரக்கமில்லாத நடிப்பால் விரள வைத்தவர். இவரின் கலை பயணம் தொடங்கியது என்னவோ குறும்படத்தில் தான் என்றாலும் கார்த்திக் சுப்ராஜ் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி கடலில் கண்டெடுத்த முத்து போல் இந்த தமிழ் சினிமாவில் திகழ்கிறார். ஜிகர்தண்டா என்ற ஒரே படத்தின் மூலம் இன்று அனைத்து விருது விழாவிலும் தவிர்க்க முடியாத விருது வென்றவராகிறார் பாபி சிம்மா. அதிலும் இந்திய அளவில் கொடுக்கப்படும் தேசிய விருதை வென்ற தமிழர் என்ற பெருமையை ஒவ்வொரு தமிழன் இடத்திலும் விதைத்துள்ளார். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதற்கு இன்று எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் பாபி சிம்மா. சார், நீங்க வந்து பாபி சிம்மா கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் அவரை பார்த்து. பிகாஸ் நீங்களே சொல்லிட்டீங்க நிறைய கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மைண்ட்ல வச்சு எழுதுவாங்க சொல்லிட்டு. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் இவரை மனசுல ரொம்ப நாள் உறுத்திட்டே இந்த கேள்வியை கேட்டே அவனை என்ன கேட்பீங்க? நான் முதல்ல இதுக்கு முன்னால் ஒரு சின்ன தம்பி ஒரு வெற்றி பெற்ற ஒரு தம்பியை பக்கத்தில் வச்சு சொல்கிறேன். எனது அன்பு தம்பி விதார்த் அவர்கள் வந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவருக்கு திருமணமாக இருக்குது. இந்த சபையில் நாங்கள் ஒரு அதை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், தம்பிக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, நாங்கள்லாம் இப்போ ஒரு சபை நம்ம மலேசியாவில் சமீபத்தில் போயிருந்தோம் அது சீக்கா அவார்டுக்கு. அப்போ அங்கே இருக்காங்க உங்களை மாதிரி சகோதரர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாருடைய சரி
கமல் சார் முன்னாள் உட்காந்துருக்காங்க, சூர்யா சார் உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி பதில் சொல்லலாம். எப்படி வேணாலும் அந்த இடத்த கான்ஃபிடண்ட்டாக சொல்லார், நான் ரஜினி சார் ஃபேன். ஸோ அந்த கட்ஸ் இருக்குல்ல, அப்போ நினச்சிட்டேன் அவர் பார்த்து பிரமிச்சு. நம்மளாம் இதுதான் அந்த போல்ட்னஸ் இல்லை, அது நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நினச்ச ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அது மாதிரி நான் தம்பிக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறது? ஸோ இப்போ இவ்வளவு பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். எப்படி டைம் கொடுத்து எப்படி இப்படி வந்து உட்காந்துருக்குறாப்புல, அதெல்லாம் கேட்கலாம். எப்படி தம்பி இப்படி ஷெட்யூல் டைம் ஒதுக்குறீங்க? 6 மணிக்கு பேக்கப் ஆச்சு. மகிழ்ச்சி தம்பி. அடுத்த அவார்டு என்ன அவார்ட்? The Best Cinematographer Award, and this award goes to Vetrivel Mahendran for the film Kayal. So with that, sir, please come onto the stage, be on please. stage, sir. ஓகே ஃபைன் சார். ஸோ நீங்கள் வந்து அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு முதல்ல கிடைச்ச அவார்டு இது நார்வே அவார்டு, மைனாக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அங்கேருந்து அவன் இப்போ அந்த ஒரு விழாவில் வந்து என்னால் நார்வேக்கு தான் போக முடியல, இந்த ஒரு விழாவில் கலந்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டரு, நண்பரையும் அறிமுகப்படுத்தின டைரக்டரு, அவங்களுக்கு அவார்டு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கயல் பார்த்தது என்டர்லி அந்த மூவி சூப்பர். சுகுமார் எப்படி மைனாவில் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்தாரோ அது மாதிரி பிரமாதமாக பேர் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களோட படத்தை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃபஸ்ட்டு படம், இது வந்து என்னோட ஃபஸ்ட் அவார்டே வந்து ஒரு சார் சொன்னாங்க, அவருக்கும் ஃபஸ்ட் அவார்டு நார்வே அவார்டு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அவார்டும் நார்வே அவார்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கயலில் நிறையா நம்ம பண்ணுவோம், பட் ஃபஸ்ட் அவார்டு அதுவும் தமிழர்களால் கொடுக்கப்படுற கௌரவப்படுற ஒரு அவார்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் அவர் கூட பிரபு சல்மான் சார் கூட ஒர்க் பண்ணுறது பெரிய டஃப் ஜாப். ஆக்சுவலி அவங்களுக்கு ஈஸி, பட் எனக்கு ரொம்ப டஃப். என்னென்னா அவர் ஸ்கிரிப்ட் வந்து சும்மா ஒரு லைன் தான் சொல்லுவார், எதுவுமே இருக்காது, முன்னாடி சீன் பேப்பரே இருக்காது அவர்கிட்ட. அவரோட ஸ்டைல் வேறு டோட்டலாக. ஸோ முன்னாடி சீன் என்ன பின்னாடி சீன் எதுவுமே தெரியாதுன்னா, அதை மீறி ஒரு கண்டினியூட்டி மைண்ட்லேயே ஓட்டிக்கிட்டு நம்ம பண்ணுறதுன்றது கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபராக கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப் அது. ஸோ என்ன எதுவுமே தெரியாமல் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை தாண்டி படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த அவார்டு கிடச்சிருக்கு, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நார்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. The next award to be presented is Best Film, and this award goes to Cuckoo Film. Okay, and to present this award, இவரை பற்றி சொல்லணும்னா பேட்டைக்காரன் அப்படின்னு சொன்னா வந்து இவர் தெரியாத ஆள் இல்லை. ஸோ ஆடுகளம் ஃபேம் ஜெயபாலன் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் டு present this award. One of the senior most actor, please give him a big round of applause. Sir, thank you so much for that, and please oru vaarthaigal Cuckoo padam pathi, because one of the favorite movie of mine, very close to my heart, and please share a few words. The Norway Tamil Film Festival அமைப்புக்கும் ஜூரிக்கும் நன்றி. இந்த குக்கு படம் வந்து ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் என்னோட நிறுவனமான தி நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் இணைந்து தயாரித்த படம். இது படம் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம். நார்மலாக கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் பண்ணாதுன்னு ஒரு நோஷன் இருக்கும், பட் தட்ஸ் ராங். ஏன்னா இந்த ஃபிலிம் நாட் ஒன்லி வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம், பட் இட் ஆல்சோ டேஸ்டட் கமர்ஷியல் சக்ஸஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளை வந்து மையமாக வச்சு எடுத்த படம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஹீரோ ஹீரோயின், அதர் கேரக்டர்ஸ் வந்து தேர் ஆக்சுவலி ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள் தான். ஸோ அவங்கள வச்சு ஷூட் பண்ணது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அவங்களே வந்து அந்த படத்துக்கு டப் பண்ணது தான் பெரிய ஆச்சரியம். ஸோ அது வந்து அதை பார்க்கறதுக்காகவே நான் வந்து டப்பிங் தியேட்டருக்கு போவேன். ஏன்னா நம்மளாம் டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி மற்ற, பட் அவங்க வந்து பார்வையற்றவர்கள் நடித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து டப் பண்ணது
ஐ மீன் இட்ஸ் அமேசிங். ஐ மீன் அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். Alright sir, thank you so much. And இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் எங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். Thank you so much. Thank you, thank you. And sir, ஜெயபாலன் சார். வணக்கம். குக்கு எனக்கு பிடித்த படம். இதற்கு பரிசளிக்குமாறு அழைத்ததுக்கு நன்றி. நானும் வாழுகிற இந்த நார்வே நாட்டில் என்னுடைய நண்பன் நகுலன், அவரும் புதிய நடிகர், இவரும் வாழுகிற அந்த நார்வே நாட்டில் வசீகரன் அவர்கள் 2010 இந்த அமைப்பை நிறுவினார். இதற்கு முன்னர் வந்து தமிழக திரைப்பட உலகுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இடையில் வர்த்தக உறவு மட்டும்தான் இருந்தது. அந்த உறவு ஒரு கலாச்சார உறவாக மேம்பட்டது இந்த நிகழ்வில் தான். இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மிகவும் சிறப்பாக காவியத்தலைவன் நடித்திருக்கிற சகோதரிக்கும், நண்பர் பாபி சிங் அவரை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. எனக்கு உண்மையாக அவருடைய முதல் படத்திலே எனக்கு அவரை மிகவும் பிடித்தது. அவருக்கும் என்னுடைய நன்றி. வசீகரனுக்கு என்னுடைய நன்றி. இங்கு அழைத்த ராஜ் டிவியை சேர்ந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஆர்ட்ரோப்ல இருந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அவார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோவே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தமிழர் அவார்ட்ஸ் 2015 செலிப்ரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ் சினிமால நெக்ஸ்ட் அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Next award, Best Tamil Documentary, and this award goes to the film Kannadi Bomaigal. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் வந்து வசீகரன் சார் அப்புறம் நார்வேலேருந்து வந்திருக்க செழியன் சார் அண்ட் ஃபேமிலியை சென்னைக்கு வெல்கம் பண்ணுறேன்.
கண்ணாடி பொம்மைகள் வந்து சினிமாவில் இருக்க அடிமட்ட தொழிலாளிகளான லைட்மேனோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியோட டியூரேஷன் வந்து 55 minutes. ஸோ இது வந்து லைட்மேனோட லைஃப்பை வந்து வெளியில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த படம் இது. இது என்னோட 3rd இன்டர்நேஷ்னல் அவார்ட். இப்போ நான் ஒரு தமிழ் படம் எடுத்துகிட்ருக்கேன். ஜெயபாலன் சாருக்கு எனக்கு நல்லா தெரியும், வணக்கம் சார். அண்ட் பாபி பிரதர் ஆல்சோ. ஸோ இப்போ நான் ஒரு தமிழ் படம் எடுத்துகிட்ருக்கேன், பேர் உனக்குள் நான். அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அவார்ட் கொடுத்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பியூரான ஒரு ஆர்ட் ஃபிலிம். இது வந்து இதில் எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இருக்காது. ஏன்னா வந்து லைட்மேனோட லைஃப் அப்படியே வந்து தத்ரூபமாக வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆக்சுவலாக வந்து ரெக்கக்னிஷன் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. பட் இதை மீறியும் வந்து நார்வேயில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். Next award is for the best editor and the award goes to Vivek Ashan for the film Jigardanda. And to honor him, I would like to request the team, the entire team of Norway Tamil Film Festival. விவேக் ஹர்ஷன். ஒரு படம் ஹிட் ஆகுமா ஆகாதா என்பதை கடைசி நேரத்தில் தீர்மானிப்பவர் அப்படத்தின் எடிட்டர் தான். படத்தின் இயக்குனருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதற்கு இணையான பொறுப்பு எடிட்டரிடமும் உள்ளது. அந்த வகையில் மலையாள சினிமாவின் முன்னணி எடிட்டராக வலம் வந்த விவேக் ஹர்ஷன் சிவா மனசுல சக்தி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கால் பதித்தார். இதைத் தொடர்ந்து பல தமிழ் படங்களில் இவர் எடிட்டிங் செய்திருந்தாலும் இவர் பணிபுரிந்த ஜிகர்தண்டா படத்தை யாராலும் மறக்க முடியாது. இப்படத்திற்காக இவருக்கு தேசிய விருது கிடைக்க மீண்டும் உலக அரங்கில் நார்வே தமிழ் திரைப்பட தமிழர்கள் விழாவில் சிறந்த எடிட்டருக்கான விருதை தட்டிச் சென்றுள்ளார். Thank you so much, sir. இருக்கு ஆனா இல்ல படத்தோட ஹீரோவும் அண்ட் யூகம் படத்தோட ஹீரோவும். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். வெரி குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பார்த்தாலே தெரியுது பிரதர். ஓகே, நீங்க சொல்லுங்க, இருக்கு ஆனா இல்ல அந்த படத்தோட ஹீரோ நீங்க. அண்ட் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது கொஞ்ச நாள். அதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. I started as a VJ, then radio jockey, அப்புறமா dubbing artist quite a long time. I was like looking for the platform. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் படம் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ். பிகாஸ் without any background and backup it is not possible to do a movie. Unless otherwise you have to be a producer son, director son. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோன்றது இல்லை, ஒரு நல்ல படம் நடிக்கணுன்னாலும் இங்கே நிறைய சப்போர்ட் தேவை, இல்லைனா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது மூலிமா தட்ஸ் ஹவ் ஐ காட் த மூவி. இருக்கானா இல்லை, அங்கீகாரம் வந்து மக்களாக கொடுத்தா மட்டும்தான். நாமெல்லாம் எடுத்துக்க முடியாது, நான் நடிகன் அப்படின்னு நாமளும் சொல்லிக்க முடியாது. ஸோ மக்கள் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் எப்போவுமே எல்லாருமே கலைஞனாக மாற முடியும். ஸோ அவங்களோட ரெகக்னைசேஷனுக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க. ஸோ இஃப் நாட் டுடே we have to wait for that until. So we are waiting. We would like to give you a memento as a token of our love and gratitude. And in the memento kudukradhukku Mr. Vasikaran sir. Best Actress Award and it goes to Vedika for Kavya Thalaivan. வேதிகா. கதாநாயகிகள் என்றாலே தமிழ் சினிமாவில் வெறும் பாடலுக்கு மட்டுமே நடனம் ஆடி செல்ல ஒரு சில இயக்குனர்களே கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படத்தை இயக்குவார்கள். ஆரம்பத்தில் காளை, மலைமலை என கமர்ஷியல் படங்களாக நடித்து வந்த வேதிகா இயக்குனர் பாலாவின் கண்ணில் பட ஒரு தரமான நடிகையாக மெருகேறினார். இதைத் தொடர்ந்து வசந்தபாலன் இயக்கத்தில் வெளிவந்த காவிய தலைவன் திரைப்படத்திலும் தன்னை ஒரு முழுமையான கதாநாயகியாக வெளிப்படுத்திக் கொண்டார். இவரை கௌரவிக்கும் விதத்தில் நார்வே தமிழ் திரைப்பட தமிழர் விருது விழாவில் காவிய தலைவன் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது. ஓகே, இந்த அவார்ட் வின்னிங் ஹீரோயின் எங்க இருக்காங்க. சோ இந்த அவார்ட் யார் கொடுக்க போறான்னு சொல்லி நீங்க எல்லாமே அவளை எதிர்பார்த்திருப்பீங்க. none other than Siddharth and one more hero is Bobby Sima.
So very good evening. எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கு. Thank you so much. And how do you feel about this award? Well, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I feel very honored that I'm receiving the Best Actress Award for Kavya Thalavan. I think இந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கணும். And I really want to thank my director Vasant Balan sir. ஒரு டிரெக்டர் இந்த மாதிரி ஸ்கோப் ஒரு ஆக்ட்ரஸ் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்க முடியும். அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு வசந்த் பாலன் சார் அண்ட் Why Not Studios, Radiance Media and the entire team for such a beautiful role and cooperation from their end. Also, I think in the film ஏழு national award winning personalities இருந்தாங்க. Kavya Thalavan, I think it's a power-packed team, and such actors as well like Siddharth, Thambi Ramaiah sir, Nasir sir, Prithvi Raj, Koili ma'am, Singam Police sir. I think in the madri oru team irukumbodhu I felt like it's a dream team and I have to deliver nothing but the best. So thank you so much to the entire team of Kavya Thalavan. Also Norway Tamil Film Festival team members, Mr. Vasiharan and the entire team. Rumba nandri. So good evening. Good evening. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்தேன்னு சொல்றது ப்ளீஸ் சித்தார்த் வந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பெஸ்ட் விஷஸ் என்ன வேணா சொல்லலாம். பிகாஸ் பாய்ஸ் படத்தில் எப்படி பார்த்தோமோ அப்படி தான் இப்பவும் இருக்கீங்க. ஸோ எப்படி சார் அது மூளை வளர்ச்சி சுத்தமாக ஆகல, அதான் 13 வருஷமா அப்படியே தான் இருக்கேன். ஸோ நீங்க அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது சார், உண்மையை சொல்லுங்க. பிகாஸ் வந்து பக்கத்தில் பாபி சம்மா இருக்காரு, அவரும் அழகா தான். அவனுக்கும் மூளை வளர்ச்சி சுத்தமாக ஆகலங்க. அவன் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பாங்க. நான் ஜெயதல்ல ஷூட்ல கேட்பேன், பாஸ் என்னதான் சாப்பிடுறீங்க பாஸ், அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்க அந்த மந்திரத்தை அப்படின்னு. முக்கியமா சொல்லணும், சின்ன வயசுல வந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகணும் சின்ன வயசுலேன்னு ஒரு ஆசை. இது வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அதான் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் தான் நடந்துட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நேஷனல் அவார்ட் உங்க பக்கத்துலேயே இருக்காரு சார். ஓகே, ஸோ அவரை பத்தி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க 1 hour படத்துல. ஸோ உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பாபிக்கு நேஷனல் அவார்டு வரும்னு முதல்ல நான் தான் சொன்னேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் முதல் நாளே சொன்னேன் ஆக்சுவலாக. அந்த ஒரு பிகாஸ் அந்த கேரக்டரோட பவராக இருக்கட்டும், பாபி அதில் போட்ட ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், எல்லாமே ஒரு அமைஞ்சு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எங்கள் எல்லாருக்குமே ஐ திங்க் எனக்கு டெஃபினட்டாக ஜிகர்தண்டா மறக்க முடியாத படம். பட் ஐ திங்க் பாபிக்கு அது வந்து இட்ஸ் அ மைல்ஸ்டோன் ஃபில்ம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ பாபி. Sir, you are a very good singer, so why don't you sing for us? இது வேதிகாக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2 லைன் பாடிடுறேன் நான். வந்து யாருமில்லா தனி அரங்கில், யாருமில்லா தனி அரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே, எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய், இப்படிக்கு உன் இதயம். ஒருமா சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு மேல என்ன கேட்க போறோம் நாங்க? நார்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2015. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்டா நம்ம கொடுக்க போற ஒரு அவார்ட் பாத்தீங்கன்னா வந்து இட் கோஸ் டு ஆக்சுவலா கோஸ்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து தி பெஸ்ட் ஆக்டர். அந்த அவார்ட் யாருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் ஸ்டேஜ்ல இருக்காரு. இட் கோஸ் டு சித்தார்த் ஃபார் காவிய தலைவன். அண்ட் டு ஹானர் ஹிம் ஜிகர்தண்டாவோட ஃபேம், ஜிகர்தண்டாவோட நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ். ஸோ அவங்க 2 பேர் தான் கொடுக்கணும். அவங்க ஒரு நல்ல ஒரு பேரா இருப்பாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார், விவேக் சார் அண்ட் பாபி சிம்மா டு பிரசன்ட் தி அவார்ட். சித்தார்த் தமிழ் சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக தன் பயணத்தை தொடங்கியவர். ஆனால் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தனது பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் இவரை ஹீரோவாக்கி அழகு பார்த்தார். முதல் படத்திலேயே பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று அதன் பிறகு தெலுங்கு, ஹிந்தி என பல மொழி படங்களில் நடித்தார். ஆனால் காதல் கலந்த படங்களிலேயே தொடர்ந்து நடித்ததினால் மக்கள் இவருக்கு சாக்லேட் பாய் என்ற முத்திரையை பதித்துவிட்டனர். அந்த சமயத்தில் ரங் தே பசந்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை இந்திய சினிமா அளவில் நிரூபித்தார். இருந்தும் அவரின் கலை தாகம் தீராமல் நல்ல சினிமாவை தேடி தமிழகம் எங்கும் அலைந்தார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு அடுத்த தலைமுறையினரின் படங்களான காதலில் சோதப்போது எப்படி, ஜிகர்தண்டா, எனக்குள் ஒருவன் போன்ற தரமான படங்கள் அமைந்தது. அதிலும் காலம் சொல்லும் அரிய படங்களில் ஒன்றான காவிய தலைவன் படத்தில் நடித்த இவர் வெறும் பணம் வாங்கிக் கொண்டு நடிக்கும் நாயகன் மட்டும் இல்லாமல் கலையை தூக்கி சுமக்கும் நாயகன் என்ற பெயரை மக்களிடம் பெற்றார் இந்த காவிய தலைவன். பெரிய
பெரிய ஹீரோயின் இருக்காங்க, ஸோ அவங்கள பத்தி 2 வார்த்தை சொல்லி ஆகணும். இல்லை, நான் வேதிகா ஃபேன் சொல்லவே இல்லை, நான் கோயிலி மேம் ஃபேன். ஏன்னா எங்களுக்குலாம் நிலா, வானம், ஐயோ அதுக்கு ஒன்று மேலே, அதெல்லாம் கோயிலி மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சின்ன வயசுல டியூஷன் டீச்சர் மாதிரி அவங்க. இந்த மாதிரி பல முக்கியமான ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் அதெல்லாம் கோயிலி மேடம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. கேளுங்க. ஐயோ, அவர் கிட்டனா கேட்டுருவேன், உங்க கிட்ட எப்படி மேம்? முதல்ல ஒரு நிமிஷம், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பத்திரிகை துறையினர் அவர்கள் எல்லாருக்குமே, தொலைக்காட்சி துறை யாராக இருந்தாலும் இங்கே அவ்வளோ ஆர்வத்தோட கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு பெருமையான விஷயம். ஸோ சித்தார்த் பற்றி நீங்கள் 2 வார்த்தைகள் பேசணும். ஃபஸ்ட் டைம் நான் இவரோட ஒர்க் பண்ணேன் காவிய தலைவனில். வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய முழு இன்வால்மெண்ட் இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபோனும் கையுமா தான் அலைஞ்சிட்ருப்பாங்க, பெரும்பாலும் வாட்ஸ்அப் அந்த அப்பு இந்த அப்புன்னு. பட் ஆனால் ஒரு செட்டுக்குள்ளேயோ அந்த சீனுக்குள்ளேயோ நுழைஞ்சிட்டா இவர் அப்படியே அதே மாதிரி மாறி அங்கே நடமாடிட்டு இருப்பார். அந்த ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு அவர் இருக்கிறதுனால அதுதான் நாங்கள். ரொம்ப நன்றி மேம். இந்த அவார்டு கொடுக்க வந்த பாபி சிம்மா பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. நேஷனல் அவார்ட் மீன்ஸ் அவரை பற்றி அவர் படங்கள் பார்த்துருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களா? எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவருக்கு? எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா அவார்டு வாங்கிறது பெரிய விஷயம், அதுவும் வந்து ஃபுல் இந்திய நாட்டு மக்களால் அங்கீகாரம் பெற்று எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருக்கிற வல்லுநர்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அவார்டுங்கிறது வந்து இவருக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிதுங்கிறதுல பொறாமை எள்ளளவும் கிடையாது. ஒரு தமிழ் பெண்ணா நான் பெருமைப்படுறேன். அதுவும் ஒரு புதுமுகம், முற்றிலும் இதுவும் வித்தியாசமான ஒரு துறை. இதுக்குள்ள வந்து முதல்ல இதை புரிஞ்சிக்கவே பல வருடங்கள் ஆகும். இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு படத்தில் ஏதோ ஒன்று அவர் செஞ்ச ஒரு விஷயம் அனைத்து மக்களையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. அதற்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான். வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த மேடையை கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இது வாழ்த்து சொல்ல எனக்கு அந்த தகுதியை கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். The next award for Best Music Director, and the award goes to Santosh Narayanan for the movie Cuckoo and Jigardanda. Due to some reason Santosh Narayanan sir-ஆல வர முடியல. ஸோ அதனால எங்க கிட்ட என்ன சொன்னார்னா அந்த டீம் இந்த அவார்டை வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்றோம். சந்தோஷ் நாராயணன் பிரபலமாகவே பிறந்த ஆளடா என்ற தனது பாடலுக்கு ஏற்றார் போலவே சிறு பட்ஜெட் படங்களில் தன் பயணத்தை ஆரம்பித்த சந்தோஷ் நாராயணன் இந்த சூப்பர் ஸ்டார் படத்திற்கு இசையமைக்கும் வரை வளர்ந்து விட்டார். கிளாஸ், மாஸ் என்று பிரித்து பார்க்காமல் கிளாஸ் பிளஸ் மாஸ் என 2 ஏரியாக்களிலும் பட்டையை கிளப்பி வருபவர் தான் இவர். கடந்த வருடம் இவருடைய இசையமைப்பில் வெளிவந்த மெட்ராஸ், குக்கு, ஜிகர்தண்டா என ஒவ்வொன்றும் இசை மற்றும் உண்மையான சினிமா ரசிகர்களுக்கு விருந்துதான். இப்படி தமிழ் சினிமாவில் அடுத்த கட்ட இசையை கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணனுக்கு நார்வே தமிழ் திரைப்பட தமிழர் விருது விழாவில் குக்கு, ஜிகர்தண்டா படங்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது. இன்று இங்கு வந்திருக்கும் அனைத்து கலைஞர்கள், எங்களுடைய குழு அனைவரையுமே இந்த மேடைக்கு வருமாறு மிக அன்போடு அழைக்கின்றேன். ப்ளீஸ்.